என்ன வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏன் அம்மாவா இருக்காங்களா? உண்மையாவா? ஆமா, உங்களுக்கு உயிர் கொடுத்த உயிர். இந்த வைரத்தை வாரி கொடுத்த எங்க தலைவி உயிரோடதான் இருக்காங்க. மகனை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்க? வாங்க வாங்க. அதோ பாருங்க. அவங்கதான் உங்க அம்மா. என்ன இது? என்ன பெத்தவங்க யாருமே இல்ல, எனக்கு உறவினர்களே கிடையாதுன்னு இந்த உலகம் சொல்லிச்சுமா. அப்ப நான் கவலைப்படலம்மா. இப்ப நீங்க உயிரோட இருந்தோம் என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே அம்மா, இப்பதான் நான் அனாதை ஆயிட்டேன் அம்மா. இல்லப்பா, நீ அனாதையே இல்ல. பெத்த பிள்ளை பக்கத்துல இருந்து பார்க்க கூடாதுன்னு சொல்றேனே, நான் தான் பாவி, நான் தான் அனாதை. இல்லம்மா, நீங்க அனாதை இல்லம்மா, உங்க மகன் நான் உயிரோட இருக்கம்மா. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. இல்லப்பா, அது பெரிய பொறுப்பு, கடுமையான வேலை. அவ்வளவு எளிதாக நிறைவேற்ற முடியாதப்பா. என்ன முடியுமா? நான் முன்ன மாதிரி இல்லம்மா. இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், எழுத படிக்க தெரியும், புகழ்பயிற்சி தெரியுமா. உங்க அருளால நான் மனிதன் ஆயிட்டம்மா. உங்க மேல ஆணையா சொல்றேன், நான் நிறைவேற்றுவேன். எப்படி நிறைவேற்றுவேன் சொல்லுங்கம்மா. அந்த மிக்கார செங்கோடன் நம்ம இனத்தையே அடிமையாக்கி வச்சிருக்கான். கால்ல விலங்கோட கண்ண நீரோட நம்ம பெண்கள்லாம் தவிக்கிறாங்க. அவங்க விலங்கு உடைக்கணும், விடுதலை கொடுக்கணும், அதை நீதான் செய்யணும். அம்மா, உங்க ஆசையில கண்ணிமைக்கு நேரத்தில் நான் முடிச்சிருவேன். ஆமா, அதுக்கும் உங்களை நான் பார்க்கறதுக்கும் என்னமா சம்பந்தம்? நீ அந்த கடமையை செய்து முடிச்ச பிறகுதான் நான் உன்னை பார்க்கிறதா உறுதி செய்திருக்கேப்பா. சரிம்மா, உங்க கட்டளைப்படி எல்லாருடைய விலங்கையும் உடைச்சிட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்கிறேம்மா. அம்மா, கடைசியா ஒரே ஒரு வேண்டுகோள்மா, உங்க பாதத்தை தொட்டு கும்பிட பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்கம்மா. உங்க அனுமதி இல்லாம உங்க முகத்தை பார்க்க மாட்டேம்மா. அம்மா, சந்தேகப்படாதீங்கம்மா, பார்க்க மீற மாட்டேம்மா. ஒரே ஒரு முறைம்மா. சரியப்பா. அம்மா,
அம்மா 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 உங்க கால்ல வாங்க. உடைக்காதே உடைக்காதே, அது நானா போட்டுக்கிட்ட விலங்குப்பா. நீங்க போட்டுக்கிட்டு வாங்க. ஆமாப்பா, எதிரி போட்ட விலங்கு நம்ம நாட்டு பெண்களுக்குள்ள ஏராளமா இருக்கு. அதையெல்லாம் உடைச்சிட்டு கடைசியா இந்த விலங்கு உடைக்கணும். சரிம்மா, மத்தவங்க காலில் இருக்கிற விலங்கு உடைச்சிட்டு கடைசியா உங்க கால் விலங்கு உடைக்க வரேம்மா. அம்மா என்ன மறந்தாரியம்மா, என்ன மறந்தாரியம்மா. உன்னை நான் மறக்கவா? பெத்த பிள்ளைய தாய் மறக்கவா? தாய் இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. போயிட்டு வாப்பா, வெற்றியோட திரும்பி வா. ஆமாம்மா, வெற்றியோட வரம்மா, நிச்சயமா வரம்மா. திருட்டு கூட்டமா? இல்ல, திருத்தும் கூட்டம். இவன் தான் மகடபதி, செங்கோடனுக்கு சொந்தக்காரன், முத்தலையின் சித்தப்பன், அவள நாட்டின் தாரணி. ஓ, வழிபறிக்கும் கும்பலா? இல்ல, கொடுமைக்கு குழி பறிக்கும் கூட்டம். மூளைகள இருக்க உனக்கு இந்த வண்டிகளுக்கு மாடு கிடைக்கல, பெண்கள் தான் கிடைச்சாங்களா? ஏயா, உன்னை பெத்தது பெண் தானே? இந்த பெண்களை இழுக்க வச்சு நீ சொகுசா தூங்கிட்டு வரியே, சீ, வெக்கமா இல்ல? இறங்கியா கீழே. நீ யாரு? நான் தான். என்னையா இப்படி பாக்குற? ஜீவா தெரியல, மாப்பிள பொண்ணை பாக்குறாரு. வண்டியில வந்திருக்காரடி சண்டி மாப்பிள்ள. ஜீவா, நீ ராணி மாதிரி வாழ வேண்டியவன். எதுக்கா இந்த காட்டை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? என் கூட வா. வா. என்ன சொன்ன? மௌனவதி, நீ என்னோட வந்துடு. வழிய விடுங்க. மாப்பிள்ளையாச்சே, மாலை போட்டு போக வேண்டாம். ரைட்டு. ராஜா ராஜா, புடி 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 புடி, மாட்டு மாட்டு அவனுக்கு. என்ன இது? என்ன பண்றீங்க? அநியாயம். அநியாயம் இல்ல, அடையாளம். இப்படியே செங்கோனுடைய மாலைக்கு போ. எங்க உணர்ச்சியை, எங்க பாசத்தை அவன் புரிஞ்சுக்கட்டும். இனிமேலாவது எங்க இனப்பெண்ணை அடிமையாக்குற பழக்கத்தை நிறுத்தட்டும். அவன் திருந்தட்டும். ஏய், இவன் உட்கார வச்சு கைத்தால கட்டு. தலையில இருக்கிறது எடுக்கிறீங்க? தலையில என்னடா இருக்கு? ஒண்ணுதான் இருக்குது. நீ உயிரோட இருக்கணும்னா நீ நானும் ஆகணும், நான் நீ ஆகணும். அந்த வீரர்களை எல்லாம் வண்டியில கட்டுங்க. இந்த வண்டி அவங்களே எடுத்துட்டு போட்டோம். வைத்தியரே, மந்திரவாதி. ஓ மந்திரவாதி. அரண்மனையில எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சு வச்சு
முத்தழகி 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 நிறுத்துங்க. சித்தப்பா முத்தழகி 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 உடனே புறப்படுமா. தாய்மாமா உன்னை தாராட்டினது போதும், இந்த சித்தப்பனோட மானத்தை சீரழிச்சது போதும். புறப்படுமா. இந்த வேங்கையினுடைய விளையாட்டு மகளோட பிறந்த நாளாச்சே, கழுத்துக்கு மாலை கிடைக்கும் வந்த அவ சக்கரத்தை மாட்டி சந்தி சிரிக்க வச்சுட்டான். அவன் மட்டும் கெட்டும், இதுக்கு சேர்த்து அவனை பழி வாங்குறேன். என் நாட்டிலே மட்டும் இப்படி ஒருத்தன் இருந்திருந்தால் மறுநாளே அவன் தலை கோட்டையின் குடிமரத்திலே துங்கும். அவன் மண்டை ஓட்டிலே இந்த வம்சத்தின் மரண சாசனத்தை எழுதி வைப்பேன். அந்த இனமே உமியாகும், தவிடாகும், ஊதும் பொடியாகும். கேவலம் சிங்கோடரே, மா கேவலம். மாமா, வேங்கையனோட கொடுமைக்கு முடிவே கிடையாதா? ஐயா மன்றாரு, ஐயா உங்களதான், இதான் உங்க அறை. வைத்தியமா? மந்திரவாதி மந்திரவாதி. என்னையா வைத்தியரே? நான் மந்திரவாதி. ஓம் ரீம் தூமந்திரக்காரி. நான் மந்திரவாதி. மந்திரவாதியா? ஓம் எத்தனை பச்சலை? ஏ பச்சலை, மருந்துக்கு மந்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? யாரை ஏமாத்த மாட்டேன்? யார் ஏமாத்திரம்? நான் தவம் செய்யாத மரமே கிடையாது. முருங்க மரத்தில் 30 வருஷம், இறந்த மரத்தில் 20 வருஷம், நாக மரத்தில் 40 வருஷம். இப்ப உனக்கு என்ன வயசு? யோகிக்கு ஏது மகளே வயசு? மகனா? கடவுளையே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இந்த மந்திரத்தை நான் கற்றுக்கொண்டேன். மகளே, ஐயா, நீ என்ன பார்த்ததே இல்லையா? கடவுளை பார்த்த கண்கள் கண்ணீர்களை பார்த்ததே கிடையாது. கண்ணேன்னு சொல்லலையா? கண்ணனை கலைத்திருப்பேன். காது கொள்ளாரோ? கட்டி கரும்பேன்னு சொல்லலையா? கட்டி கரும்பு கைலாசத்தில் வெட்டி தின்றதாக ஒரு ஞாபகம். தந்தை ஊர்வசி மேலகாடு வர்ணிக்கலையா? அம்மை, அவர்கள் எல்லாம் இந்திரலோகத்தில் நாட்டியம் ஆடும்போது பார்த்திருக்கேன். ஓம் ரீம் ஓம் ரீம். ஆஹா, தவறு நடந்து விட்டது. என்னை போலவே உருவம் உள்ள ஒரு மடையினை நீ காதலித்திருக்கிறாய். பாரு, ஒரு பொண்ணோட மனசை கருத்து இப்படி நடுத்தருவுல விடுறியா? மகளே, இது நடுத்தருவல்ல. நீ நாசமா போவ, நீ அழைச்சு போவ, நீ குட்டிச்சாரா போவ. அழைத்தவனே, அவள் செய்த குற்றத்தை மன்னித்து விடு. நீ யாரு? நானா? இந்த அரண்மனை போய். இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? மறந்துட்டியா? நீதான் மந்திரவாதியாச்சே. நீ வர்றதுக்கு முன்னாடியே உன் பொருளெல்லாம் இங்க கொண்டாண்டாச்சு. அப்ப நான் இங்கதான் இருக்கணுமா? பயந்துட்டியா? உன் மந்திர சக்தியால சொர்க்கத்துக்கு போயிட்டு போயிட்டு வாழ. வர்றேன் வர்றேன். அப்பாடா, இவகிட்ட போய் நான் யாருன்னு சொல்லலாமா? பொம்பளை கிட்ட போய் வாய திறக்கலாமா சாமி? என்ன சுட்டு திங்க போறீங்களா? நாட்டு மனுஷங்கிறது சரியா இருக்குது. முன்னால் உண்ணுவது பாவம். என்னை விட்டுருங்கயா. உன்னை விட மாட்டோம். மந்திரவாதி, உன்னை சுத்தி நெருப்ப வச்சு கொளுத்த வேண்டாயா? ஏகப்பட்ட புள்ள குட்டிக்காரையா. யாரு? நீயா? இல்ல, எங்க அப்பா. நீதான் மந்திரவாதியாச்சே. மாயமா வரைச்சிடு. மந்திரவாதி இல்ல, ஒண்ணு இல்ல, விட்டுருங்க. பாருங்கம்மா, உயிரோடவே எனக்கு நெருப்பு வைக்கிறாங்க. செத்து போன பிறகு வைக்க சொல்லுங்கம்மா. என்ன இது? எதிரியா இருந்தாலும் அவங்கிட்ட அன்பு காட்டணும், அணைச்சு ஆதரிக்கணும்னு நம்ம தலைவர் வேங்கைய சொன்னதை மறந்துட்டீங்களா? நான் உங்க எதிரிதாயா, சத்தியமா உங்க எதிரிதான். எங்கிட்ட அன்பு காட்டுங்கயா, உங்க எதிரியா. ஜீவா, நீ போமா. இவரு மந்திரத்தை நாங்க கோயிலுக்கு பாத்துக்கிறோம். இப்ப அவரை விட போறீங்களா இல்லையா? விடவே மாட்டோம். வேங்கையனை கூப்பிடுவேன். அவர்கிட்ட சொன்னா உங்க கதி என்ன ஆகும்? சரி, அப்ப இவரை உடனே அவர் ஊருக்கு அனுப்பி வைங்க. தலைவன் பேரை சொன்ன உடனே என்ன பக்தி, என்ன பயம். அவன் தலைவன். வேங்க கூப்பிடு, வாங்க. வைத்தியரே, மந்திரவாதி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு.
கடைசியா பேசு. பேசு. நானா? உன் காதலி. ஆமா, காலையில வெறுத்து மாலையில தூக்கு போட்டுட்டு ராத்திரி வந்து இப்ப பேயா வந்திருக்கு. மோகினி பே கண்ணா, என் காதலா, என்ன கட்டி பிடி, எலும்பு கண்ணத்துல ஒண்ணு கொடு. ஐயோ, ஒண்ணே கொடு. ஒண்ணே கொடு. நீ கொடு. பயமா இருக்கு. காதலிச்ச பொண்ண கைவிட்டா இந்த கதிதான். கைவிடுறியா? கைவிடுறியா? ஏமாத்துறியா? காதலை திரும்பி வந்தா ஏத்துக்குவியா? எடுத்துட்டாரா? திரும்பி வந்தா என்ன பாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன பாடுபட்டு நீ? நான் உன்னையே சுத்திக்கிட்டு இருந்தனா, அதனால இங்க சிப்பாயா வேலை செய்யற எங்க அப்பா என்ன இங்க கொண்டாந்து வேலையில சேர்த்திட்டாரு. நல்ல காரியம் பண்ண. நீயாவது இப்படி வந்த. இங்க ஒரு மண்டை ஒரு என்ன துரத்துது பயமாவே இருக்கப்பா. அதுவா? என்ன சிரிக்கிற என்ன? அது ஒண்ணு வரட்டும். இப்போ உன் மண்டையில தான் ஒண்ணும் இல்ல, இந்த மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. போடா. இங்க பாரு, நீ பயப்படாம உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன வந்து கேளு, என்ன கூப்பிடு, நான் வந்துடுறேன். நீ பயப்படாம தூக்கு. நான் இனிமே பயப்படவே மாட்டேனே. நான் இனிமே பயப்பட மாட்டேன். வைத்தியம். செங்கோடரே, நான் போய் வரேன். மகடபதி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களை இங்க தங்க வைக்க முயற்சி பண்ணுனேன். முடியல. உங்களுக்கு தெரியாதா என்ன? நானோ பக்கத்து நாட்டுக்கு படையெடுத்து புறப்பட்டவன். முத்தழகியின் பிறந்த நாளாச்சே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்காக படையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும். வேங்கையும் செஞ்ச கொடுமை உங்க மனசை ரொம்பவும் புண்படுத்திடுச்சு. அதனாலதான் துணைக்கு எங்க ஆட்களை கூட வேண்டான்னு சொல்லிட்டு நான் என் படையோட வந்திருந்தா எனக்கு இந்த அவமானமே ஏற்பட்டு இருக்காது. என்ன வரவேற்று அழைக்க வந்த உங்க ஆட்களோட வந்தேன், அனுபவிச்சேன். ஆனா போகும்போது ஒண்ணு சொல்ல விரும்புறேன். வேங்கையனை போல ஒரு வலுவான எதிரியை வளர விடுறது உங்க எதிர்காலத்துக்கே பெரும் ஆபத்து. மகிடபதி, நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன். நீங்க மறுபடியும் இங்க வரும்போது இந்த நிலைமை நிச்சயமா ஏற்படாது. நன்றி செங்கோடரே, நான் புறப்படுகிறேன். அவளநாட்டு தளபதி, அவளநாட்டு தளபதி, அவளநாட்டு தளபதி. கேட்டியா மாரப்பா? இந்த அவமானத்தை என்னால தாங்கவே முடியல. மாரப்பா, வேங்கையின் கூட்டத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி, உடனே பிடி. போ. அடிமையாரே, ஏன் இவ்வளவு தாமதம்?